அடுத்தது ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் ஆட்டோகேல எப்படி ஒரு 3D டிராயிங்கை டெவலப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு டிராயிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேஜில் எப்படி ஒரு 3D ஆப்ஜெக்டை ஒரு ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த கிரிட்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா F7ங்கிற பட்டன் மூலியமாகவும் இல்லை இந்த ஐக்கான் மூலியமாக உங்களால் இதை கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ F7. ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு டாப் பேஜ். ஸோ நீங்கள் 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணுறப்ப அதுவும் ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் டெவலப் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த வியூ ஐசோமெட்ரிக் வியூவில் அது சவுத் வெஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைனா நார்த் ஈஸ்ட்டாக இருந்தாலும் ஸோ ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வியூவை செட் பண்ணிங்க. ஸோ அது எப்படி செட் பண்ணலாம்னா இங்கே உள்ள ஹோம் பட்டன். ஸோ அப்படி இல்லைன்னா விஷுவலைஸில் ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் மூலியமாக சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக், சவுத் ஈஸ்ட் இல்லை நார்த் ஈஸ்ட் இல்லை நார்த் வெஸ்ட். ஸோ எது உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தடை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக உள்ளது சவுத் வெஸ்ட். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு XYங்கிற 2 பிளான் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதாவது Zங்கிற 3வது ஆக்சிஸும் ஒன்று தெரியும். ஸோ X ஒன்று, Y. ஸோ டாப்பில் போகிறது Z. ஸோ நீங்கள் வரைகிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எக்ஸ்லையும் ஒய்லையும் தான் 2Dயில் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது கொடுக்குற திக்னஸ் மூலியமோ இல்லை டெப்த் மூலியமோ இதோட Z டைரக்ஷன் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் லைனை பேஸ் பண்ணியோ இல்லை சர்க்கிளை பேஸ் பண்ணி மட்டும் இந்த டிராயிங்ஸை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் சர்க்கிள்லாம் எங்கே போடுறது அப்படின்னா இந்த 2D ஆப்ஜெக்ட். ஸோ 2D எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுவீங்களோ அதாவது எந்த டூல் பாரை வச்சு நீங்கள் 2D டெவலப் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான் இந்த டெவலப் பண்ண போகிறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதில் Z டைரக்ஷன் நீங்கள் அட் டைம் சேமத்தில் கொடுத்துக்கலாம். ஸோ ஹோமில் ஸோ இங்கே டிராயிங் டூல்ஸ். ஸோ 2Dக்கு யூஸ் பண்ண டிராயிங் டூல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ அடுத்தது 2Dயோட டிராயிங் டூல்ஸ் அதாவது இந்த டிராயிங்ஸை எல்லாத்தையும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா இந்த மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடியணும் அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக 2D வரைகிற மாதிரி வரைய போகிறீங்க ப்ளஸ் Z டைரக்ஷனையும் சேர்த்து. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிக் பண்ணுங்கள், அதான் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஒயர் ஃப்ரேம் மாடலிங் அதாவது இந்த ஒயர் ஃப்ரேம் மெத்தடில் நீங்கள் ஆட்டோகேலில் 3D டிராயிங் வரையும் போது கண்டிப்பாக நான் F8ங்கிற பட்டன் ஆனில் இருக்கணும். அதாவது ஏன்னா ஆர்த்தோ மோடு. ஸோ அந்த ஆர்த்தோ மோடு ஆனில் இருந்தால் தான் உங்களோட லைன்ஸ் ஸோ X டைரக்ஷனில் போதா இல்லை Y டைரக்ஷனில் போதா இல்லை Zல போதான்னு தெரியும். ஸோ இந்த F8ங்கிற பட்டனை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக உங்களால் 3 டைரக்ஷன், இது X, இது Y, ஸோ மேலேயும் கிடும்போது Z. ஸோ இது 3 மட்டும் தான் லைன் போகும். மேக்ஸிமம் இந்த மாடலிங்கில் XYZ பேஸ் பண்ணி தான் எல்லா டிராயிங்ஸ் இருக்கிறதுனால எப்போவுமே இது F8 அதாவது ஆர்த்தோ அப்படிங்கிற பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் நீங்கள் வச்ச பாயிண்ட்லேருந்து எக்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணா எங்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ Z டிஸ்டன்ஸ், இது உங்கள் ஒய்யோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பக்கத்து உங்களுக்கு 1000 வேணும். ஸோ 1000 என்டர். ஸோ இந்த லைன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனை விட்டு வெளியே போயிட்டு அப்படின்னா இந்த லைனை எஸ்கேப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த லைனை கம்ஃபர்டபுளாக நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம். இந்த ஜூம்ங்கிற ஆப்ஷன் மூலயமா இந்த லைன்ஸை இல்லை இந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாற்ற முடியும். ஸோ ஜூம் என்டர். ஸோ ஜூமில் ஆல். ஸோ இந்த ஆளுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ஆப்ஜெக்டையும் இந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக கொண்டு வரணும். ஸோ இதான் மீனிங். ஸோ இதுக்காண்டி உள்ள கமெண்ட். ஸோ ஆளுக்கு A என்டர். ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக வந்துடும். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் சின்னது பண்ணணும் இல்லை சைஸை மாற்றணும் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து திரும்பி L என்டர். ஸோ இதோட ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ எங்கே ஆரம்பிக்கணும் அடுத்தது எங்கே முடியணும். ஸோ இது டைரக்ஷன் இப்போ 3 டைரக்ஷன் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ மேலே வேணாலும் மேலே ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ கீழே வேணாலும் கீழே கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு மேலே தான் தேவை அப்படின்னா மேலே ட்ராக் பண்ணிங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு 500. அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷனில் லைன் வரும்னு நீங்கள் மவுஸ் வச்சு இண்டிகேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் உள்ளது 1000 என்டர். ஸோ இந்த பிக் பாயிண்ட் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த எண்ட் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிடணும். ஸோ ஓகே லைன்ஸ் இதோட போதும் அப்படின்னா எஸ்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு ஃபேஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இதே மாதிரி மற்ற ஃபேஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும்னா அதே மாதிரி லைன்ஸ் L என்டர். ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் அதாவது இந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த லென்த் ஜஸ்ட் ஒரு 400 என்டர். ஸோ இதுக்கு நீங்கள் டெப்த் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு 1000. ஸோ அதே மாதிரி இது இதோட ஹைட். ஸோ எவ்வளோ செட் பண்ணிங்களோ அதை செட் பண்ணிக்க முடியும் 500. நெக்ஸ்ட் இதை கிராஸ். ஸோ எஸ்கேப் பண்ணுறது மூலியமாக அந்த லைன் அதோட டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள இந்த எட்ஜஸ். ஸோ இந்த எட்ஜஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிற மாதிரி. ஸோ லைன் L என்டர். ஸோ இந்த பாயிண்ட் ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இங்கே கம்ப்ளீட் பண்ணிங்க.
ஸோ உங்களுக்கு விசிபிளாக ஒரு பாக்ஸோட எந்த எட்ஜஸ் எல்லாம் விசிபிளாக தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ இன்விசிபிளாக எட்ஜஸும் நீங்கள் தெரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த எட்ஜஸ்லேருந்து நீங்கள் லைன் போட்டு மற்றெல்லாம் ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஸோ ஐசோமெட்ரிக்கில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒய் செட்டுங்கிற 3 டைமென்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன் 3D ஆப்ஜெக்ட் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இப்போ டெவலப் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆக்சிஸுக்கும் உள்ள ஆங்கிள், ஸோ ஹரிசாண்டல்லேருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் கண்டிப்பாக 30 டிகிரி இருக்கும். ஹரிசாண்டல் பிளான்லேருந்து 30 டிகிரி உள்ள எல்லாமே இந்த ஐசோமெட்ரிக்ஸ். அப்சல்யூட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆட்டோகேடில் ஒயர் ஃப்ரேம் மாடலிங் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து ரிலேட்டிவ் மெத்தட். ஸோ ரிலேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது உங்களோட வேல்யூஸ் அண்ட் ஆங்கிளையும் ஒரே டயத்தில் கொடுத்து உங்களோட ஒயர் ஃப்ரேம் மாடலையும் டிசைன் பண்ணுறது. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையானது ஸோ உங்களோட டேரக்ஷன். ஸோ டேரக்ஷனோட ஆங்கிள் 0, 90, 180 அண்ட் 270. ஸோ இந்த ஆங்கிளை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு உங்கள் லைன் எந்த சைடு போகணும்னு டிஃபைன் பண்ணிக்க முடியும். சேம் வைஸ் உங்களோட ஜெட் டைரக்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களோட வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மெத்தட்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் மெத்தடில் ஒரு ஒயர் ஃப்ரேம் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இதை ஐசோமெட்ரிக், அதாவது ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலியமாக சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் உங்களால் டிஃபால்ட்டாக செட் பண்ண முடியும். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஒயர் ஃப்ரேம் டிசைன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே கீபோர்டு இன்புட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு கிரிட் தேவை அப்படின்னா F7 ஆன் பண்ணிங்க, கிரிட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதில் பேரல்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து லைன் டூல். ஸோ லைனை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், ஸோ உங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சூஸ் பண்ணிங்க. உங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் 0,0 அப்படின்னா அதில் 0,0. ஸோ அடுத்து நீங்கள் பண்ண போகிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் வச்ச ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கணும்னு கீபோர்டு இன்புட் மாதிரியே கொடுக்கணும். பட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அதோட லென்த், அடுத்தது அதோட ஆங்கிள். ஸோ ஆங்கிளுங்கிறது எக்ஸில் ப்ளஸில் போகணுன்னா 0வும், ஒயில் ப்ளஸில் போனால் 90, எக்ஸில் மைனஸ் போகணும் அப்படின்னா 180, ஸோ ஒயில் மைனஸ் அப்படின்னா 270. ஸோ இந்த டாப் லைனில் எக்ஸ் வேலையும் ஒய் வேலையும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் ஜெட் டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த வேல்யூஸை தனியாக நீங்கள் டெப்த்தாக கொடுத்துக்க போகிறீங்க. ஸோ F8 ஆன் பண்ணிங்கன்னா லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதுக்கடுத்து இந்த லென்த் எவ்வளவு. ஸோ லென்த் கொடுக்குறப்ப அட்டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி எவ்வளோ லென்த்துன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் லென்த் ஒரு 10. ஸோ இந்த 10 mm லென்த் உள்ள லைன் எந்த டேரக்ஷனில் போகணும், அதாவது எக்ஸ் ப்ளஸ்லையா இல்லை ஒய் ப்ளஸ்லையா இல்லை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸில் எந்த டேரக்ஷன் உங்களுக்கு போகணுமோ அதை டைப் பண்ணிக்க முடியும். ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆங்கிளை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ஆங்கிளை எப்படி பிளேஸ் பண்ணுறது, லெஸ் தென் சிம்பிள். ஸோ லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் ஆங்கிளை பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஆங்கிள், ஸோ எக்ஸில் ப்ளஸில் போகிறதுக்கு 0, லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். ஓகே. ஸோ நீங்கள் மவுஸை பிக் பண்ணி ஒரு டேரக்ஷன் இண்டிகேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் ஆங்கிளை வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒய் டேரக்ஷனில் போகணுமா இல்லை ஜெட் டேரக்ஷன் போகணும்னு முடிவு பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு ஜெட் டேரக்ஷனில் போகணும். ஸோ ஜெட் டேரக்ஷனில் போகும்போதும் அதே ஆப்ஷன் தான், ஷிஃப்ட் அட் லென்த். எக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸில் உங்களுக்கு லென்த்தே தேவை கிடையாது, ஏன்னா நீங்கள் ட்ரா பண்ண போகிறது ஜெட் டைரக்ஷனில். ஸோ எக்ஸில் லென்த் தேவையில்லை. லெஸ் தென் ஆங்கிளும் உங்களுக்கு மூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதுவும் 0. ஸோ இருக்கிற பாயிண்ட்டு உங்களை XY பிளானில், அதாவது டாப் பிளானில் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா at 0 அண்ட் லெஸ் தென் 0ங்கிற செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து ஜெட்டில் காமா. ஸோ எப்போவுமே ஜெட் வேல்யூவை கம்மா கொடுத்துட்டு கொடுங்க. ஸோ கடைசியாக உள்ள வேல்யூ ஜெட் வேல்யூ. ஸோ இதோட ஹைட், அதாவது நீங்கள் வச்ச கடைசி பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கணும், ஜெட் டைரக்ஷனில் 5 mm தள்ளி இருக்கணும். 5 mm தள்ளியாக இருக்குது. ஸோ ஸ்க்ரோல் ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு எந்த டேரக்ஷனில் போகணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டாப்பில் இருக்கீங்க, ஸோ அந்த டேரக்ஷனில் போகணும் அப்படின்னா, இல்லை எகைன் திரும்பி கீழே வரணும் அப்படின்னாலும் எல்லாமே ஆங்கிள் வச்சா கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒய் டேரக்ஷனில் போக போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஷிஃப்ட் அட்டுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி ஸோ எகெயின் நீங்கள் அந்த பாட்டம் பொசிஷனுக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா அதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் அட் உங்களோட லென்த் எவ்வளோதுன்னு டைப் பண்ணிங்க. ஸோ உங்களோட லென்த் ஒரு 100 இல்லை 10. ஸோ லெஸ் தென். ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்லேருந்து உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது எக்ஸோட 0ங்கிற பொசிஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் 10 mm வந்திருக்கணும். ஸோ அந்த 10 mm கொடுத்துட்டேன். பட் ரிவர்ஸில் வர்றதுக்காண்டி 180. ஸோ இருந்த இடத்துலேருந்து 180 டிகிரி, அதாவது எக்ஸ் மைனஸ் டைரக்ஷனில் வரும்போது கண்டிப்பாக அது பழைய பொசிஷன் அடைஞ்சிரும். ஸோ ஜெட்டில் உங்களுக்கு எந்த எலிவேஷன் தேவையில்லை அப்படின்னு. ஸோ இதை என்டர். ஸோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா 0,0ன்னு கொடுத்து, அதாவது அப்சல்யூட் மெத்தடில் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ரிலேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது அட் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அட். ஸோ எக்ஸ் லென்த் வேணும். ஸோ உங்களுக்கு எக்ஸில் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாதனால 0. அடுத்தது லெஸ் தென் எவ்வளோ ஆங்கிள். ஸோ உங்களுக்கு டாப்லேயோ இதுலேயோ எந்த மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதுவும் 0. ஸோ காமா 5. ஸோ 5 நம்ம கொடுக்கும்போது எக்ஸில் நீங்கள் ரிவர்ஸில் வர போகிறீங்க. ஸோ இந்த நம்ம நேரத்தில் நீங்கள் -5.
ஸோ நீங்கள் இருக்கிற பொசிஷன்லேருந்து மேலே போகிறதுக்கு ப்ளஸ்ஸும், ஸோ இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே வர்றதுக்கு மைனஸுங்கிற ஆப்ஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். என்டர். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு லூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி இருந்த இடத்துலேருந்து அந்த சைடு போகணும் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னது, ஷிஃப்ட் அட் 5 லெஸ் தென். ஸோ ஒயில் போகிறதுனால, அது ஒயில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறதுனால உங்களோட ஆங்கிள் 90. ஸோ ஜெட்லையும் எந்த மூவ்மெண்ட் இல்லாதனால டேரெக்டாக என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு அது கிளிக் ஆகிரும். அடுத்தது ஷிஃப்ட் அட். ஸோ இதோட ஹைட் அகெயின் 5. ஸோ அதர்வைஸ் ஸோ இதோட எக்ஸ்லையும் ஒய்லையும் இந்த பாயிண்டில் எந்த மூடும் உங்களுக்கு தேவையில்லாதனால 0 லெஸ் தென். ஸோ அந்த ஆங்கிளும் எந்த தேவையில்லை, ஏன்னா உங்கள் லைனு மூவ்மெண்ட் இல்லாதனால ஆங்கிளும் மேபி 0 தான் இருக்கும். ஸோ காமா எவ்வளோ ஹைட், ஸோ இருந்த இடத்துலேருந்து 5 mm மேலே ஸ்ட்ரைட்டாக போகணும் 5. ஸோ அதே இப்போ எக்ஸ் டேரக்ஷனில் போகணும். ஸோ பர்டிகுலர் லென்த்துக்கு ஷிஃப்ட் அட் எவ்வளோ லென்த்துக்கு போகணுமோ அதை டைப் பண்ணிங்க 10 லெஸ் தென். ஸோ எந்த ஆங்கிளில் போகணும், ஸோ எக்ஸில் ப்ளஸ்ஸுகளில் போகிறதுனால எப்பவுமே இது 0. ஸோ ஜெட் டைரக்ஷனில் எந்த மூமெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்டர். அடுத்தது இதோட இந்த கார்னர் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணதோட கார்னர் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் ஷிஃப்ட் அட். ஸோ எக்ஸ்லையும் ஒயிலும் தான் உங்களோட மூவ்மெண்ட் இருக்க போது. ஸோ அதுக்காண்டி எவ்வளோ மூவ்மெண்ட், அது 5 லெஸ் தென் எவ்வளோ ஆங்கிள், ஸோ இருந்த இடத்துலேருந்து ஒயில் நெகட்டிவ் டைரக்ஷனில் உங்களுக்கு வரணுதுக்காண்டி அதை 270 டைப் பண்ணிங்க. ஏகேன் இதோட ஃபஸ்ட் டாட் பாயிண்ட் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா இது எஸ்கேப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ கேன்சல். ஸோ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். எகெயின் நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும், அதாவது டேட்டா பிக் பண்ணாமல் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப ஸோ அதோட வேல்யூஸை நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ லைன் எல் என்டர். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அதோட பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அந்த 0,0. ஸோ எக்ஸில் அது 0ங்கிற லென்த்லையும், ஸோ ஒய்லையும் அது 0ங்கிற லென்த்லையும் இருக்குது. பட் ஜெட்டில் மட்டும் 5 mm ஒய் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதோட அடுத்த எண்டுக்கு போகணும். ஸோ அடுத்த ஷிஃப்ட் அட். ஸோ எவ்வளோ லென்த், அதோட டிஸ்டன்ஸ் 5 லெஸ் தென். அந்த டிஸ்டன்ஸ் எந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒய் டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காண்டி நீங்கள் 90. ஸோ ஒயில் பாசிட்டிவ் அப்படிங்கிறத 90, நெகட்டிவ் அப்படி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல 270 கொடுத்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போக போகிறது பாசிட்டிவ் டைரக்ஷன், அதனால் 90. ஸோ ஜெட்டில் எந்த மூவ்மெண்ட் இல்லாதனால என்டர். ஸோ ஒரு எக்ஸாக்டாக பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ ரிலேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது ஆங்கிளையும் அதோட லென்த் டிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பாக்ஸோ இல்லை 3D ஆப்ஜெக்ட்டோ டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த ரிலேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மவுஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ஒன்லி கீபோர்டை மட்டும் உங்களால் யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் மெத்தடில் ஒரு என்டையர் ஆப்ஜெக்ட் உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதோட போதும், உங்களோட 3D வேவ் ஃப்ரேம் போதும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த ரிலேட்டிவ் மெத்தட். ஸோ அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அப்சல்யூட்டுங்கிறது காமன் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ்ங்கிறது லாஸ்ட் செக்மெண்ட். ஸோ அப்சல்யூட் அப்படிங்கிறது காமன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் உங்களோட ஆர்ஜின் 0,0,0ங்கிற ஆர்ஜினில் தான் டெவலப் ஆகும். ஸோ இப்போ 10 டைப் பண்ணிங்கன்னா அது ஆர்ஜின்லேருந்து 10 இருக்கும். ஸோ 20 டைப் பண்ணிங்கன்னா அது ஆர்ஜின்லேருந்து 20 இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூஸையும் அது ரெஃபரன்ஸாக ஆர்ஜினை தான் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இதே ரிலேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் படம் போடும்போது ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுற பாயிண்ட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட் தான் இதோட ஆர்ஜின். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் 0,0,0ல் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அந்த ஆர்ஜினில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்து நீங்கள் 10 டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ எக்ஸில் 10 டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதோட ஆர்ஜின் 10,0,0ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு வேல்யூ டைப் பண்ணும்போது அந்த 10,0,0 தான் உங்களோட ஆர்ஜின். அதுக்கு அடுத்து உள்ளது அதுலேருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிறது காமன் ரெஃபரன்ஸ் அப்படின்னா அப்சல்யூட்டும், லாஸ்ட் செக்மெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ரிலேட்டிவ் மெத்தட் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஒய் ஃப்ரேம் மாடலிங். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் சாலிட் மாடலிங் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ விர்ச்சுவலாக சாலிட் மாடலிங் எப்படி பண்ணுறது, அதை சர்ஃபேஸாக பண்ணலாமா சாலிட் பண்ணலாமான்னு பின்னாடி உள்ள சாப்டரில் வரிசையாக பார்க்க போகிறோம்.